செல்ஃப் பிராண்டிங் நம்மள பல பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஒரு செல்ஃப் பிராண்ட் ஆகணும் அல்லது நம்ம ப்ராடக்ட் ஒரு பிராண்டா டெவலப் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா இந்த ஆசை இருக்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நம்ம செல்ஃப் பிராண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வீடியோ போடணும். நம்ம வீடியோ போட்டா நம்ம வீடியோல நம்ம ஃபேஸ் தெரியும். இதை நல்லா இல்லைன்னு பல பேர் சொல்லுவாங்களா, அதுல நம்ம தப்பா பேசுறோம்னு பல பேர் சொல்லுவாங்களா, அப்படி இப்படின்னு 1008 தாட்ஸ் இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டை பத்தி எப்படி நம்ம சொல்லி வீசுறது, நம்மளை பத்தியே நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு பல யோசனைகள் இருக்கும். உங்களை பத்தி நீங்க பேசாம வேற யார் பேச முடியும்? உங்க ப்ராடக்ட்டை பத்தி நீங்க சொல்லாம வேற யார் சொல்ல முடியும்? ஒரு செல்ஃப் பிராண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போக வேண்டிய ஃபர்ஸ்ட் ஃபியரே நம்மளை பத்தி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம பயந்துட்டு இருக்கிறது மட்டும்தான். ஒரு மாவு பாக்கெட் விற்கிறவங்க கூட அவங்க வீட்டிலேயே மாவு அரைச்சி உள்ளுக்குள்ளே வச்சிருந்தா யாருக்கும் தெரியாது. அது தூக்கிட்டு வந்து தெருவில் வச்சாதான் 4 பேர் பார்ப்பாங்க. 4 பேர்த்துக்கிட்ட இந்த மாவு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு மாவு பாக்கெட்டுக்கே எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கப்ப நம்ம செல்ஃபாக பிராண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு எவ்வளோ விஷயத்தை தாண்டி வரணும் அப்படின்னு தெரிஞ்சு